மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பி த சேஞ்ச் தட் யூ விஷ் டு see in the world. நம்ம எல்லாரும் நம்மளோட லைஃப்ல ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணணும், நம்மளோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும்னு நிறைய எஃபோர்ட்ஸ் எடுத்துருப்போம். ஆனால் நம்ம அதில் தோத்து தான் போயிருந்திருப்போம். நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா எடுத்த இடத்துல 0 to 100 போவேன்னு நினைக்கிறத விட்டுட்டு சின்ன சின்ன கோல்ஸாக அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். எந்த ஒரு கோல் எடுத்துக்கிட்டாலும் சரி, முதல்ல நம்மளை நம்ம நம்பணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். பிலீவ் யூ கேன் அண்ட் யூர் ஆல்ரெடி ஹாஃப் வே தேர். டெய்லி நம்மளோட லைஃப்பில் பல நல்ல விஷயங்களும் நடக்கும், சில கெட்ட விஷயங்களும் நடக்கும். ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள சுற்றி இருக்கிற கெட்ட விஷயங்களுக்கு மட்டும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு நல்ல விஷயங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் மாற்றினாலே போது நமக்கு நடக்கிற பல நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். நம்ம எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து பழகிருக்க மாட்டோம். நம்ம எல்லாரும் அவன் நினைப்பானோ இவன் நினைப்பானோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே பல விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அப்படியெல்லாம் இருக்காம உங்களுக்கு நீங்க உண்மையா இருந்து உங்களோட டிசிப்ளினை நீங்க காமிங்க. பெயின் ஆஃப் டிசிப்ளின் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பெயின் ஆஃப் ரிக்ரெட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இன்னும் நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது. உங்களோட கோல்ஸை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை கிளியராக ரைட் டவுன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கோலை டிஃபைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த கோலுக்கு உண்டான ஸ்டெப்ஸை கிளியராக நோட் டவுன் பண்ணுங்கள். என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தால் அந்த கோலை கம்ப்ளீட் பண்ண முடியுன்றதை பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த ஒரு கோலில் மட்டுமே உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனையும் வச்சு அந்த ஒரு கோலை மட்டுமே உங்களோட லைஃபாக எடுத்து முழு மூச்சோட இறங்கி அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, கன்சிஸ்டன்சி இஸ் எவ்ரிதிங். அது உண்மை தான். ஆனால் கன்சிஸ்டன்சின்றது எப்பயுமே நம்ம ஃபுல்லாக மூச்சு விடாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டு பிரேக்ஸும் எடுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் கன்சிஸ்டன்சி கிடையாது. மனுஷன்னா நமக்கு பிரேக் தேவை. ஒரு சில நேரங்களில் உங்களை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக சில நேரங்களில் நீங்கள் பிரேக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அது எடுக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை. இட் டசன்ட் மேட்டர். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, உங்களோட கோலை நோக்கி ஓடிட்டே இருங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ரிமெம்பர் த நேம் ஆகாஷ் ஜோன்ஸ். இந்த ரெடம்ஷன் ஆர்க் அப்படின்றது வந்து நம்மளோட லைஃப்பை நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, நம்ம ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த ரெடம்ஷன் சீரீஸ் ஒரு சின்ன மினி சீரீஸாக வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.